நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். நம்ம இப்போ பணத்தை எப்படிங்க செலவு செய்கிறோம்? எல்லாருமே சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கிற பணத்தில் எது நம்ம உருப்படியாக செய்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். அதில் முக்கால்வாசி நம்ம செலவுகள் வெட்டி செலவுகள் தான். ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க, அதுவும் இந்த தள்ளுபடி விலைன்னா போய் தினமும் சும்மா கொடுக்குற மாதிரி அவங்க யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்கங்க. யார் நஷ்டப்படுவாங்க? கிடையவே கிடையாது. அவங்க நம்ம இருக்கிற பணத்தை போட்டு அந்த துணிகளை அவ்வளோ அள்ளிக்கிட்டு வர்றது. அதே மாதிரி பொருள்கள் அப்படி தான். பொருள்களை அள்ளிக்கிட்டு வேண்டுமோ வேண்டாமோ தள்ளுபடிங்கிறதுனால நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். நமக்கு தேவையானதை எடுங்க, தேவையானது தேவை. நமக்கு தேவையானதை எடுத்து செஞ்சீங்கன்னாவே நம்மக்கிட்ட நிறைய காசு மிஞ்சும். இப்போ என்ன ஒரு போனஸ் வந்தாலும் என்ன உடனே கரைஞ்சி போயிடுது. எல்லாமே செலவுகள் அப்படி நம்ம செய்கிறோம். செலவுகளை பார்த்து செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பொருள் பணம் இருக்கும். கொஞ்சம் பணம் இருந்தால் என்ன, அதை கொண்டு போய் எதுலையாவது போட்டுடுறது, அந்த செலவு பண்ணுறது, இது பண்ணுறது. இதெல்லாம் செலவுகள் நம்மளுடைய அளவுக்கு மீறி போகக்கூடாது. அப்போ தான் நம்ம பிற்காலத்தில் நல்லா இருக்கலாம். தேவையானது கூட யோசித்து வாங்குங்க. கடைக்கு போனீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கொண்டு போய் அதில் போடுவோம், இப்படி பண்ணுறோம். பணம் சம்பாதிப்பது பெருசு இல்லைங்க, அதை செலவு செய்வது தான் மிகவும் எளிது. சம்பாதிக்கிறது கஷ்டம். நீங்கள் ஒரு காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதே செலவு பண்ண எவ்வளோ ஈஸியாக ஆகிடுது. அது நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட தான் நம்ம அவ்வளோ ஒரு இது பண்ண முடியும். அதனால் நீங்கள் யோசிங்க, அவங்கவுங்க யோசிக்கணும். யோசித்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ வருமானம், எவ்வளோ நம்ம செலவு செய்யணும், அதை மாதிரி பார்த்து செய்யணும். வேண்டிய பொருள்களை வாங்குங்க. பணத்தை எதிரியாக பார்க்காம நம்ம தேவையறிந்து செஞ்சாலே நம்ம வீட்டில் நாம தாங்க ராஜா. இருக்கிற பணத்தை வச்சு நல்லா வாழலாம், சிறப்பாகவும் இருக்கலாம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.